சிபுயா க்ரோசிங்கு தான் சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ மக்கள் போயின்னு அதிநவீன சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய பழமையான கோயில் சென்ட் ஜார்ஜ் டெம்பிள் 1400 வருஷம் பழமையான கோயில். இந்த இடம் வந்து அனிமேஷனுக்கு ஃபேமஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அனிமேஷன் பிரியர்களுக்கான சொர்க்கம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கெதிஸ் டு கோ. இன்றைக்கு டோக்கியோவில் வந்து காலமாக 8 மணி. இன்றைக்கி வந்து நான் வந்து சென்ட் ஜார்ஜ் டெம்பிள் அதுக்கு இப்போ போக போகிறோம். இந்த ஏர்லியாக போன அந்த இடம் பார்க்க முடியும். ஏன்னா சரியான வெயில் கூட இந்த இடத்த ரெண்டு பார்க்க முடியாது. இப்போ 8 மணியான வெயிலில் அப்படி கொளுத்துது. இப்போ வந்து நாங்கள் நேற்று ரெயின் பாஸ் எல்லாம் எடுத்துட்டோம். உங்களுக்கு அதில் காட்டினான் அந்த எங்கே போய் எடுக்கிறான்றது. ஸோ வாங்க இப்போ வந்து ட்ரெயின் எடுத்து நாங்கள் வந்து சென்ட் ஜார்ஜ் டெம்பிளில் போய் என்னென்ன பார்க்கலாம். அது பாரம்பரியமான ஒரு கோயில் உண்டு. ஜப்பான் டோக்கியோவில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். வாங்க அந்த இடத்த போய் நாங்கள் பார்க்கலாம். பார்த்து என்னென்னு தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே மக்களே, வந்துவிட்டோம் சென்ட் ஜார்ஜ் டெம்பிள். இதுதான் அந்த முன் வாயில் என்ட்ரன்ஸ். இது வந்து ஜப்பானிய மக்கள் 2 பக்கம் கடைகள் இருக்குது. அவன் நினைவு அவன் நாட்டு கைவினைப் பொருட்கள், முக்கியமான அவன் உள்நாட்டு தயாரிப்பான இதுகள், அவன் கைவினைப் பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. ஸ்பெஷல், அதாவது வந்து ஜப்பானிய மக்களுடைய ஸ்பெஷலான பொருட்கள்லாம் இங்கே விற்பினோம். இது நீங்கள் போய்க்க பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் இப்போ வாங்க நாங்கள் ஜப்பானில் இந்த டோக்கியோவில் உள்ள சென்ட் ஜார்ஜ் டெம்பிளை போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நிறைய பக்தர்களும் உலகம் நாடு முழுவதும் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருகினோம். இது வந்து இப்போ இந்த இடங்கள்லாம் ஒரு காலங்களில் உலகத்துக்கு பிஸியாக இருந்ததில்லை. இப்போ வந்து ஜப்பானுக்கு வர்ற மக்களோட, அதாவது வந்து சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து அதிகரிச்சிருக்கு. அது கண்கூடாக தெரியுது. அது ஜப்பான் மக்களுக்கும் தெரியுது. பார்க்குற வெளிநாட்டிலேருந்து போகிற மக்களும் இப்போ வந்து கூட வந்து இப்படியான ஜப்பான் நாடுகளுக்கு வந்து நிறைய பேர் ஒழிக்கிட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த ஜூலை மாதம் நடுப்பகுதி மக்கள் இங்கே, ஆனால் வெயில் வந்து சரியான வெயிலிൻ്റെ தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் நடந்து ஒரு கொஞ்ச நேரத்திலே கலக்கிடுங்க. அவ்வளோத்துக்கு வந்து வெக்கை இருக்குது. 35 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் இங்கே வெக்கை வந்து ஒரு வித்தியாசமான வெக்கை. உங்களால் கண்டினியூவாக நீங்கள் நடந்துட்டு போக முடியாது. அவ்வளோத்துக்கு வந்து வெக்கையாக இருக்கும். வாங்க நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போய் சென்ட் ஜார்ஜ் டெம்பிளை தரிசிக்கலாம். ஸோ மக்களை இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பழமையான ஜப்பானிய பாரம்பரியம், புத்த மத வரலாறு, நவீன டோக்கியோ மூன்றையும் நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. சென்ட் ஜார்ஜ் டெம்பிளுக்கு வந்து பாருங்கள். இந்த இடத்த நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம், உங்களோட லிஸ்ட்டில் இந்த இடம் வச்சுருங்க. பார்க்க வேண்டிய இடம் உண்டு. நவீன உலகத்துக்கு நடுவில் ஜப்பானிய பாரம்பரியத்தை பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வச்சுருக்க இடம் தான் வந்து மக்களை சென்ட் ஜார்ஜ் டெம்பிள். இந்த இடம் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து இங்கே எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மாடர்ன் சிட்டிக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது வந்து அதிசயமாக இருக்குது. அதுவும் 9ஆம் நூற்றாண்டு காலமாக வந்து இது வந்து கிபி 645ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் உண்டு. பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இப்போ வந்து அப்படியே புதுசாக அப்படி இந்த இடத்த வச்சுருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன அந்த கோயிலோட சிறப்பை போய் பார்ப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். வாங்க உள்ள போய் பார்ப்போம். சென்ட் டெம்பிள். ஸோ மக்கள், இந்த கோயில் வந்து புத்தர் மாதிரி தான். இவர் ஒரு போதி சித்தர், கண்ணோன் என்ற போதி சித்தர். இந்த சிலை வந்து கிபி 625ஆம் ஆண்டு ஆற்றுல கண்டெடுக்கப்பட்டதுண்டு அவன் புராண கதை சொல்லுது. அதாவது வந்து 2 பேர் மீன் பிடிக்க போனவன் ஆற்றுல. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மீன் விலைக்குள்ள வந்து இந்த சிலை வந்து கிடைச்சதாகவும், அதை திரும்ப அதை கலட்டி அந்த சிலையை வந்து ஆற்றுக்குள்ளே விடைக்க திரும்ப அந்த சிலை வந்து திரும்ப விலைக்குள்ளே மாட்டினதாகவும் ஜப்பானிய புராண கதை சொல்லுது. இந்த சிலையை கண்டுபிடிச்சி எடுத்த அந்த 2 மீனவர்கள் அந்த விலைக்கு மாட்டி அந்த சிலையை தூக்கி அந்த பேர் வந்து ஹினோகுமா கமாரி, கினோகுமா கத்தாரி என்ற 2 பேரும் தான் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வந்தவ.
ஜப்பானில் மக்களே 2 வழிபாடு இருக்குது. ஒன்று வந்து உருவ வழிபாடும் இருக்குது, இயற்கை வழிபாடும் இருக்குது. ஒரு மக்கள் வந்து இயற்கை வழிபடுறவையும் இருக்குது. ரெண்டும் 2 கலந்த ஒரு கலாச்சாரம் தான் வந்து ஜப்பானிய மக்கள். ஒன்று வந்து சாண்டோன்றது வந்து அது அவர்கள் வந்து இயற்கை வழிபடுறது, அதாவது இயற்கை மலை, ஆறு, அருவி அவை அதை வழிபடுறதும் இருக்கணும். ஜோசியம் பார்க்குற பட்டி இதுக்கு வந்து நிறைய டெக்ஸ்ட்கள் இருக்கும், ஒவ்வொரு பேப்பர் இருக்கும். நீங்கள் எடுக்கிற துண்டு வந்து உங்களுக்கானது. நீங்கள் அதில் இருக்கிற என்ன வாசிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் ஜப்பான் மொழிலான்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் வாசிக்கணும். எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அதாவது வந்து நீங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு இருக்கும், உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்ன்றதை வந்து அதில் போட்டிருக்கும். சில நல்லதாயம் இருக்கலாம், கூடாதாயம் இருக்கலாம். நீங்கள் அதை வாசிச்சுட்டு நல்லது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னால் நீங்கள் அந்த பேப்பரை கொண்டு வந்து வீட்டை கொண்டு வரலாம். அப்படி உங்களுக்கு எதாலும் அதை பார்த்து உங்களுக்கு மன நிறைவில்லை, உங்களுக்கு அது பிடிக்கலை, நீங்கள் அங்கே கட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த மத குரு மாதிரி இருக்கணும், அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே எரிப்பினோம். ஏதாவது நல்ல விஷயங்கள் கிட்ட கோயிலில் அர்ச்சனை செய்து அந்த உங்களுக்கு எதாலும் கூடாத விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஐயரை கொண்டு நீங்கள் பூஜை செய்து அந்த இதில் இது பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு கூடாத விஷயம் நடந்துன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி வேறுமன்னு சொன்னால் நீங்கள் அதை அந்த உங்களுக்கு வேறுமன் துண்டு எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்லதாண்டா நீங்கள் கொண்டு போகலாம். அல்லது வந்து நீங்கள் அதை கட்டி விடணும், இந்த கம்பியில் கட்டி விடணும். யாருங்க இந்த கம்பியில் கட்டி விடணும், யாருங்க இதை கட்டி இருக்கணும். இது வந்து எல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு ஒரு கூடாத விஷயம் நடக்க போகுது அந்த மாதிரி அந்த துண்டில் எழுதி இருக்கணும் உங்களுக்கு ஃபியூச்சரில். அதை நீங்கள் கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் இந்த வந்து நெருப்பில் போட்டு எரிய வைக்கணும். எரிய வச்சு அவங்களோட அந்த கூடாத விஷயம் எல்லாம் எரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். இது வெளிப்பக்கம் வேறுங்களோட க்ளீனாக இருக்குன்னு வேறுங்களோட இதாக வச்சுக்கணும். இந்த செஞ்சோஜி டெம்பிளில் இருக்கிற அந்த சிலை வந்து கன்னோன் சிலை வந்து கிபி 628 ஆண்டு கண்டுபிடிச்சி எடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1400 வருஷம் ஆச்சுது. டோக்கியோவில் வந்து முக்கியமான ஒரு பழமையான ஒரு கோயில் உண்டு. அது இவ்வளவு பிரமாண்டமாக இந்த இடம் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். டோக்கியோ சிட்டிக்குள்ளே வந்து இப்படி ஒரு கோயில் இருக்கிற வந்து அது புத்தர் கோயில் இவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருக்கிற வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். ஜப்பானிய மக்களே இந்த கோயிலை வந்து நிறைய பேர் வந்து பக்தியோடு வந்து வழிபடினோம். இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் வந்து எல்லாம் மாறிட்டுது. ஆனாலும் இந்த கோயிலுக்கு நிறைய நம்பிக்கையோட நிறைய ஜப்பான் மக்கள் வந்து கும்பிடினோம். அது கண்ணோட பார்க்க தெரியுது. இது அந்த பாரம்பரியங்கள் வந்து சுற்றுலா பயணிகளை கொஞ்சம் மாறுற மாதிரி எனக்கு தோணுது. இது நான் சொல்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பாருங்கள் மக்களே, இது எவ்வளோ பெரிய சுற்று வளாகம் வந்து பாருங்கள். எவ்வளோ பெரிய தூரத்தை பிடிச்சி இந்த இடத்த கட்டியிருக்கணும். அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 1400 வருஷம் அன்றைக்கு பாருங்கள். அந்த காலங்களிலே இப்படி பிரமாண்டமாக ஒரு இடத்த அமைச்சிருக்கணும். இந்த பிரமாண்டமான 1400 வருஷம் பழமையான இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து பெரிய பெரிய கட்டிடங்களும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அவ்வளோத்துக்கு பெரிய மாடர்ன் சிட்டியில் இந்த இடம் இருக்குன்றதே ஒரு பெரிய அதிசயம். அவ்வளோ காலமாக இதை பாதுகாத்து வச்சுருக்கணும். அப்படி இருக்குது இந்த அவன்ற. இன்றைக்கு 2ஆம் நாள் தானே மக்களே, நிறைய ஜப்பானில் பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளோ அதிசயங்கள் காத்திருக்குன்னு தெரியலை. வாங்கோ இந்த வீடியோ வந்து அப்படியே என்னோடய வீடியோ 15 நாள் கண்டினியூ ஆகும். பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயம் காத்திருக்கு, வெயிட் பண்ணுங்கள். பிடிக்குமா?
Makan pizza. Pridesh. வெயில் வந்து பட்டை கிளம்புனாக்கல வெயிலால் ஒன்றுமே செய்யலாம் இருக்குது சரியான வெயிலாக இருக்குது அப்படி இருக்குது வெயில் நடக்கலாம் இருக்குது அவ்வளோ டக்குன்னு தலை எல்லாம் வெயில் சூடு வருது டக்குன்னு தொப்பி போட்டுருணும் குட்டி குட்டி சாமியெல்லாம் இருக்குது ஃபிஷ் போகிற வா ஓகே மக்களே சென்ட் ஜோர்ஜ் டெம்பிள் பார்த்தாச்சு இனி வந்து கடையில் இந்த கடையில் ஏதாவது நினைவு பொருட்கள் வேண்டிட்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டவன் டோக்கியோவில் போனால் அதை வேண்டிட சொல்லி ஸோ அதை வேண்டிட்டு அப்படியே ஹோட்டலில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணி அப்படி திரும்ப டோக்கியோ சிட்டியை போய் பார்க்கலாம். ஸோ மக்களே இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆக்திகபாரா. இந்த இடம் வந்து அனிமேஷனுக்கு ஃபேமஸ். இடம் வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து ஜப்பான் மக்கள் வந்து அனிமேஷனை நிறைய விரும்புகிறாங்க. அனிமேஷன் சின்னக்களுக்கு இந்த இடம் வந்து நிறைய பிடிக்கும். இந்த ஆக்திகபாரான்ற இடம் வந்து இந்த அனிமேஷனுக்கு வந்து நிறைய எல்லாம் ஃபேமஸான இடம். இங்கே நிறைய மக்கள் அறிவினம் அந்த நிறைய மக்கள் வந்து சின்னக்களுக்கு கூட வந்து இந்த இடம் பிடிக்கும். மக்களே இந்த இடம் வந்து அனிமேஷனுக்கு ஃபேமஸான இடம் தரங்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து அனிமேஷன் ஏரியா. இந்த இடம் வந்து ஃபுல்லாக மக்கள் வந்து சின்ன சரி பெரிய கூட இந்த அனிமேஷனுக்கு வந்து சரியான ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அனிமேஷன் சாமான வரலாம். ஒவ்வொரு விளையாண்டாலும் பயங்கர நிறைய காசு வச்சுக்காங்க. அது இங்கே திரும்பாக்க இப்போ யூரோப்பில் இதெல்லாம் டபுள் ரிபிள் ப்ரைஸ் விற்கணும். இப்போ இங்கே ஜப்பானுக்கு நீங்கள் வர்றாங்களோ இங்கே வந்து வேண்டிட்டு போகலாம். இங்கே வந்து ஓகே அந்த காசோட பிரேக்காக பெரிய காசு இல்லை ரெண்டாலும் இங்கேயே அது விலை தான். இப்போ இங்கே இந்த இதை கொண்டு அங்கே ஒரு அனிவர்சரி சாகம் வந்து 50-60-100 மட்டும் விற்கணும். அப்படி பார்க்க இங்கே வந்து ஒரு 4 அப்படி வேண்டாம். ஒரு அங்கே ஒன்று பண்ணுறதுக்கு இங்கே 4 வேண்டாம். ஸோ அவ்வளோதையும் மலிவான இடம் இது. மலிவான வேண்டாம் இது. இந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு ஃபேமஸ். அந்த அதுக்கு ஃபேமஸ் அனிமேஷன். அப்போ ரெண்டாலே அனிமேஷன் தானே. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸை பார்த்து வேண்டு வேணும். இது பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க தெரியும் உங்களுக்கு. இது பார்க்க போகிறேன்.
இங்கே பாருங்க எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள வந்து இப்போ போக மாட்டேன் சின்னாக்கில் வந்தால் இதுக்கே அப்படியே நின்றுட்டு பாருங்கள். இங்கே பாருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இது இந்த 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 மால் வந்து ஃபுல்லாக எத்தனை ப்ளாக்கில் இருக்குன்னு தெரியும். எத்தனை இது முதலாவது மாடி, ரெண்டாவது மாடி, மூன்றாவது மாடின்னு போகுது அப்படியே. இது பாருங்க ஃபுல்லாக அனிமேஷன் பொருட்கள்லாம். உங்களுக்கு தெரியாது என்னென்ன கேரக்டர்னு. இந்த ஹலோ, இதில் உள்ள 50 விதமான கடைகள் வந்து மக்களை அனிமேஷன் இந்த பொம்மையில் விற்கிற கடையெல்லாம் பாருங்கள். அவ்வளோ தூரத்து இந்த இடத்துல கடை இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இந்த சிட்டி ஃபுல்லாக வந்து இப்படியான பொருட்களும் இந்த அனிமேஷனுக்கு இந்த பேர் போன இடங்குது பாருங்கள். காட்டுற இடமெல்லாம் வந்து நான் சும்மா சொல்லலை. இந்த இடம் வந்து இந்த அனிமேஷன் பொருட்கள் விற்கிற கடையெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். 8 மாடியில் அந்த கடை இருக்குது. பாருங்க மக்கள் எவ்வளோ எந்த பாருங்க. நைஸ். இதுக்கு இந்த ஏரியா வந்து மக்கள் எல்லா ஷாப்பிங்கும் இருக்கும். எல்லாம் பிராண்ட் உடுப்பளம் இங்கே வேணலாம். ஓகே மக்களே, வந்தாச்சு. இது வந்து இப்போ பின்னேரம் போல் 6 மணி ஆகிட்டுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் சிபுயா க்ராசிங். இது வந்து இங்கே ஜப்பான் டோக்கியோவில் வந்து இது ஃபேமஸான ஒரு இடம் உண்டு. நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, டிக்டாக்கு அதற்கு ஃபேமஸான இடம். ஸோ இது ஒரு வைரல் மாதிரி மக்கள். இது வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ அந்த ரோட்டை வந்து எல்லா பக்கத்தாலையும் நீங்கள் க்ரோஸ் பண்ணலாம். சிக்னல் பச்சை விளையாக்கில் நீங்கள் எல்லா பக்கத்தாலையும் ரோட்டை க்ரோஸ் பண்ணி இது வந்து ஒரு வைரல் ஆகிட்டு. இந்த இடம் வந்து நிறைய மக்கள் இதுக்காண்டியே அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, சும்மா வந்து ரீல்ஸ் செய்கிறதுக்காண்டி வேறு வேணும். வாங்க அந்த இடத்த போய் பார்ப்போம் எவ்வளோ மக்கள் குமிஞ்சிருக்கணும்னு சொல்லி. இந்த இடம் அவ்வளோத்துக்கு மக்களால் நிறைஞ்சிருக்கும் அந்த இடம். வாங்க போய் பார்க்கலாம். சிபுயா க்ராசிங் தான் மக்கள். இது நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. மக்களை பார்த்திங்க எவ்வளோ இருக்கும். இது வந்து இந்த இடம் வந்து இதுக்கு ஃபேமஸும். ஸோ இது ஒரு நார்மல் ரோடு க்ராசிங் தான். ஸோ அது வைரல் ஆகிட்டுது. இப்போ வந்து அது வந்து அந்த இடம் வந்து சரியான மக்கள் இதுக்காண்டி வர வேணும். பாருங்க, இது வந்து அந்த ஸ்ப்ரிங் டைமில் இந்த பூக்கள் நல்லா இருக்கும். ஜப்பானில் ஃபேமஸ் சக்கூரா. பாருங்க எவ்வளோ பிஸியான இடமா இருக்குது. பாருங்கள் மக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கலாம். என்ன சொல்கிறது, சுற்றுலா பயணிலாம் இந்த இடம் ஃபுல்லாக. என்ன நினைக்கிறீங்க மக்கள் இந்த இடத்த பற்றி? இந்த இடம் பார்த்து இங்கே ஒன்றுங்க நினைக்கிறேன். எப்படி இருக்குது மக்கள்? இது டோக்கியோவில் வந்து சிபுயான்னு சொல்கிற இந்த இடம் வந்து ஃபேமஸ். சிபுயா க்ராசிங்னு சொல்கிறது. இந்த சிபுயா க்ராசிங் பார்க்குறது நிறைய பேர் வேணும். இது சும்மா நார்மலான ஒரு நடப்பாதை தான். ஆட்கள் கிடக்கலாம், எல்லா பக்கத்துலையும் கிடக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் எல்லா இடமும் கார் ஒன்றும் வேறு எல்லாரும் நீங்கள் எல்லா பக்கத்துலையும் க்ராஸ் பண்ணலாம் ரோட். அந்த இடத்துக்கு அதால் இந்த இடம் வந்து ஃபேமஸ். அது வந்து இப்போ வைரல் ஆகிட்டு. ஓகே, மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் டிக்டாக் பண்ணுறதால வந்து இந்த இடம் ஃபேமஸ் ஆகி இப்போ அந்த இடம் இப்போ சரியான ட்ராஃபிக்காக என்னடா வந்து கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ரோட்டை ப்ளாக் பண்ணி ஆட்கள் வீடியோக்கள் எடுக்கிறது, டிக்டாக் பண்ணுறது, அது நிறைய என்ன சொல்கிறது, நிறைய விளையாட்டு ஆடி கொண்டிருக்கேன். ரோட்டை க்ராஸ் பண்ணி அதில் சிக்னல் விழுந்தா போலையும் வந்து மக்கள் போகாமல் ரெண்டு வீடியோக்கள் ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறதால வந்து அந்த காரை ட்ரைவ் பண்ணுறவைக்கு வந்து வாகனம் ஓட்டுறவைக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. ஸோ அதால் கொஞ்சம் சங்கடம் தான், நிறைய சங்கடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டு மக்கள் கூடி இந்த இடத்துல வைரல் ஆனதில் வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக. ஆனால் மற்றபடி இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. ஜப்பானில் வந்து இந்த இடம் வந்து சரி ஒரு முக்கியமான இடம் அது டோக்கியோவில்.
சிபுயான்ற இடம். இப்போ என்னோடய வீடியோ புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தர ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய மக்கள் வந்து இந்த இடத்த நிற்கிறபடியாக அந்த கடை கேட்க உங்களுக்கு அப்படியே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோ மக்கள் வந்து ஒரே நேரத்தில் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணிவிடும், எல்லா பக்கத்தாலையும் க்ராஸ் பண்ணிவிடும். வாங்க போய் பார்ப்போம். சிக்னலாக போகுது பாருங்க, எல்லாம் கிடைக்கணும். எல்லா பக்கத்துலையும் கிடைக்கலாம், சூப்பராக இருக்கும். எல்லா பக்கம் ரோட் இருக்கும், அப்படியும் இருக்கும். Oh my god. Oh my god, sånt ik al mag. இதான் மக்களே சிபுயா க்ராசிங். பாருங்க, செல்ஃபி அடிக்கணும். சிபுயா க்ராசிங்கு தான் சூப்பராக இருக்குல்ல, பாருங்க. பாருங்க இவ்வளோ மக்கள் போய் கொண்டு. என்ன மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.